ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே மண்டலங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 10 பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு 7 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேற்கு ரயில்வே மும்பை, சரியா? மும்பை சர்ச் கேட். மேற்கு ரயில்வே எங்கே இருக்குது? மும்பை சர்ச் கேட், சரியா? இதே மேற்கு மத்திய ரயில்வே அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மும்பை வரும், ஆனால் சத்ரபதி சிவாஜி முனையம்னு வரும். இது மேற்கு ரயில்வேனா மும்பை சர்ச் கேட். மேற்குனா கோயில் இருக்குன்னு சொன்னால் அங்கே பையில் வந்து சாமிக்கு பூஜை பண்ண கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு தெற்கு ரயில்வே. தெற்குனாலே நம்மளுக்கு தெரியும், சென்னை தான். நம்மளோட தலைநகரம் சென்னை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு ரயில்வே தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை தானே, அப்போ தெற்கு ரயில்வே சென்னை, சரியா? தென் மத்திய ரயில்வேனா செகந்திராபாத். தென் மத்திய ரயில்வே அப்படின்னா செகந்திராபாத், சரியா? நெக்ஸ்ட்டு தென் கிழக்கு ரயில்வே. கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா தான், தென் கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா தான், சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தென் மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி. தென் மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி, சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? தென் மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி. நெக்ஸ்ட்டு தென் கிழக்கு. நான் இதுக்கு எப்படின்னு வச்சுருக்கேன்னா தென் கிழக்கு மத்திய, இந்த 3 கொடுத்துருக்காங்களா, அதனால் பீலா விடாத. ஒரு பாதையை சொல்லியா 3ன்னா சொல்லுது, பீலா விடாதன்னு வச்சுருக்கேன், ஓகேவா? தென் கிழக்கு மத்திய அப்படின்னு வந்துட்டுனா தென்கிழக்கு மத்தியன்னு வரணும். நான் தென் கிழக்கு மத்திய அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். அப்படின்னு வந்தால் பிலாஸ்பூர், ஓகேவா? பிலாஸ்பூர். நெக்ஸ்ட்டு கொங்கன் ரயில்வேனா நவி மும்பை. கொங்கன் ரயில்வேனா நவி மும்பை, சரியா? கொங்கன் ரயில்வேனா நவி மும்பை.